மென்டல் ஹெல்த்தை பொறுத்தவரையில எங்களுக்கு தெரியும், அது சின்ன பிள்ளைகள்ல மென்டல் ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூ வரும் அப்படின்னு சொன்னால், அது அந்த பிள்ளைகள்ல கல்வி நடவடிக்கைகளா இருக்கலாம், அன்றாட செயற்பாடுகளா இருக்கலாம், எல்லாத்துலயுமே வந்து பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்கலாம். அதே போல அது டீனேஜருக்கு உள்ள வார மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூவாக இருந்தால், அது அந்த குழந்தைகளுடைய கேரியர், அந்த குழந்தைகளுடைய அன்றாட செயற்பாடுகள்ல பிரச்சனைகள் வர்றத பார்க்கலாம். அது பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வர்றத பார்க்கலாம். அதே போல ஒரு அடல்ட்ஹுட்ல வருகிற ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தால், அது வேறு வகையான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், குடும்ப ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், திருமண ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ன்றதை நாங்க பார்க்கலாம். அதே போல ஓல்ட் ஏஜ்ல வர்ற ப்ராப்ளமா இருக்கலாம், அது வேறு வகையான சில இம்பாக்ட் ஏற்படுத்த பார்க்கலாம். இப்படி வாழ்க்கையில மென்டல் ஹெல்த் என்கிற விஷயம் நாங்க ஒரு நாளும் எங்களோட வாழ்க்கையை விட்டு பிரிச்சு பார்க்க முடியாத, அதுல இருந்து தூரமாக்கி பார்க்க முடியாத ஒரு விஷயமாக நாங்க பார்க்கலாம். சரிதானே? சோ குறிப்பா நாங்க எங்கட சமூக, அதாவது நாங்கள் உலகத்துக்கு ஒரு புதிய உயிரை இல்லாட்டி ஒரு புதிய பிரஜையை நாங்க கொடுக்க போற நேரம், நாங்க எவ்வளவு தூரம் ஒரு மென்டலி பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம், மென்டலி ஹெல்தியா இருக்கிறோம்ன்றது மிக முக்கியமான விஷயமாக நீங்க பார்க்கலாம். சரிதானே? ஏனால் அதுல வார பிரச்சனைகள், அந்த மென்டல் ஹெல்த்ல வார பிரச்சனைகள் பிற்காலத்துல எங்களோட குழந்தைகளுடைய நடவடிக்கைகள்ல, குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த விடயங்களா இருக்கலாம், பிஹேவியர் நடத்தை சார்ந்த பிரச்சனைகளா, நடத்தை சார்ந்த விடயங்களா இருக்கலாம். ஒவ்வொரு பகுதிகளிலையும் வேறு வேறு விதமாக வித்தியாசமாக தாக்கம் செலுத்துறதை நாங்க பார்த்திருக்கிறோம். நாங்க அதை கண்கூடா பார்க்கிறோம். எப்படி என்றால், இப்ப சில கிளைண்ட்ஸ் வந்து சில கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ற நேரம், சில பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ற நேரம், அந்த பேஷண்ட்ஸோட இப்ப இருக்கிற பிஹேவியரை தான் எங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க. அது அந்த டீனேஜராக இருக்கலாம், அல்லது அவங்க ஒரு டீனேஜருக்கு முந்தி இருக்கிற ஒரு ப்ரீ டீனேஜர் ஏஜில் உள்ள ஒருத்தராக இருக்கலாம், அல்லது அடல்ட்ஹுட்ல உள்ள ஒருத்தராக இருக்கலாம். அவங்கள கொண்டு வந்து காற்று நேரம் எங்களுக்கு தெரியுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்களோட அந்த கேஸ் ஹிஸ்டரி எடுக்கிற நேரம், நாங்க உண்மையாகவே அவங்களோட அந்த பேரண்டிங்கை பத்தி நாங்க எடுப்போம். அவங்க சின்ன வயசுல அவங்களோட சைல்ட்ஹுட்டை பத்தி கேட்போம் நாங்க. அவங்களோட பிரெக்னன்சி பீரியட்ல ஏதாவது இஷ்யூ இருக்குதா, இருந்ததான்னு சொல்லி நாங்க கேட்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கும். என்றால் பிரெக்னன்சில ஒரு தாய் இருக்கிற நேரம், அந்த தாய்க்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பின் விளைவாக கூட ஒருத்தருக்கு வந்து டீனேஜர்ஸ்ல இருக்கிற நேரம், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ டீனேஜர்ஸ்ல இருக்கிற நேரம், அல்லது குழந்தை பருவத்தில் இருக்கிற நேரம், அல்லது அதுக்கு பிறகு இருக்கிற பருவமாக இருக்கலாம். ஒவ்வொரு பருவத்திலையும் நிறைய தாக்கங்கள் ஏற்படுத்துறதை பார்க்கலாம். ரைட்? சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னால், சாதாரணமா நீங்க பாத்தீங்களா, சில ஆய்வுகள் சொல்ல வர முக்கியமான விஷயம், சில சந்தர்ப்பங்கள்ல தாயிட வயித்துல இருக்கிற நேரம் தாய்க்கு ஏற்படுகிற ஏதாவது ஒரு பிரச்சனையாக வச்சுக்கொள்ளுங்க. உதாரணமா சொல்லுங்க, தாயிட வயித்துல இருக்கிற நேரம் தாய்க்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு டிப்ரசிவ் மூட்ல அவங்க இருந்தாங்க, மனச்சோர்வு அடைந்த நிலையில இருந்தாங்க என்ற ஒரு கட்டம் இருக்கும் என்று சொன்னால், சாதாரணமாக நடக்கிறது உண்டு அப்படி. ஆனால் அது பிற்காலத்துல வேறு பிரச்சனைகளை குழந்தைக்கு கொண்டு வரத்த நாங்க பார்க்கலாம். அந்த குழந்தையுடைய ஸ்டடீஸ்லயா இருக்கலாம், நடவடிக்கைகளா இருக்கலாம், நடத்தையிலயா இருக்கலாம், அந்த குழந்தையுடைய மென்டல் ஹெல்த்லயா இருக்கலாம். இப்படி பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுறதை நீங்க பார்க்கலாம். அதே போல குழந்தை பிறந்த உடனே நாங்கள் நடந்து கொள்ற சில செயற்பாடுகள் இருக்கிறது. குழந்தை உடனே அந்த அந்த டெலிவரிக்கு பிறகு இருக்கிற மனோநிலையும் கூட பிள்ளைகளுடைய பிற்கால வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே நாங்க சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த மென்டல் ஹெல்த்ன்றதுல எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் வாழ்க்கையில மென்டல் ஹெல்த்ன்றது மிக முக்கியமான விஷயம். அதை விட மிக முக்கியமான பகுதி என்னென்றால், இந்த பிரெக்னன்சி பீரியட்ல நாங்க இருக்கிற நேரம், பிரெக்னன்சியோட டெலிவரி பீரியட்ல இருக்கிற நேரம், நாங்க எப்படி எங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பாதுகாத்துக் கொள்ளணும், உள ஆரோக்கியமாக இருந்து கொள்ளணும் என்கிற விஷயத்துல கருத்துல கொள்ளணும். அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு எங்களுடைய சக்தியை மீறி சில சில வகையான சவால்களை நாங்க எதிர்கொள்ள நேரிடலாம். அப்படி இருக்கிற போது நாங்கள் எப்படி அதுக்கு முகாமைத்துவம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல எங்களை சுத்தி இருக்கிற கேர் கிவர்ஸ் என்று சொல்றவங்க, அது ஹஸ்பண்டா இருக்கலாம், அல்லது வீட்டுல உள்ளவங்களா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், எப்படி சப்போர்ட்டிவாக நடந்து கொள்ளணும் என்கிற விஷயங்களை தான் நாங்க இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம்.